ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, CPU கேபினெட்குள்ளே இருக்க எல்லா ஹார்ட்வேர் பார்ட்ஸும் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போர்ட்னா என்ன, ஸ்லாட்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். போர்ட் அப்படிங்கிறது CPU கேபினெட்டோட ஃப்ரண்ட் அண்டு பேக் சைடில் இருக்க ஹோலை தான் போர்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் எக்ஸ்டர்னல் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ ஷார்ட்டாக சொல்லணும்னா, போர்ட்னா அவுட் சைடில் கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுற பிளேஸை தான் போர்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸ்லாட்டுங்கிறது மதர்போர்டுக்குள்ளே இருக்க ஹார்ட்வேர் பார்ட்டை இன்ஸ்டால் பண்ண யூஸ் பண்ணுற பிளேஸை தான் ஸ்லாட்டுன்னு சொல்கிறோம். இன்டர்னல் ஹார்ட்வேர் ஃபிக்ஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? போர்ட்டில் PS2 போர்ட், அதாவது பர்சனல் சிஸ்டம் போர்ட். இதில் கீபோர்ட், மவுஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி ஓல்டு கம்ப்யூட்டர்ஸில் தான் அதிகம் இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து VGA போர்ட், வீடியோ கிராஃபிக் அரே, மானிட்டர், ப்ரொஜெக்டர்லாம் கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. வீடியோ சிக்னல் மட்டும் போகும், ஆடியோ போகாது இந்த போர்ட்டில். டிஸ்பிளே போர்ட், மானிட்டர், ஹை குவாலிட்டி வீடியோ டிஸ்பிளேலாம் இதில் கனெக்ட் பண்ணலாம். HDMI மாதிரி தான், ஆனால் PCயில் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. USB 2.0 போர்ட், யூனிவர்சல் சீரியல் பஸ் 2.0. இதோட யூஸ் கீபோர்ட், மவுஸ், பென்ட்ரைவ், பிரிண்டர், வெப்கேம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். ஸ்பீடு ஸ்லோ கம்பேர் பண்ணும்போது USB 3.0ஓட. அடுத்து USB 3.0 போர்ட், யூனிவர்சல் சீரியல் பஸ் 3.0. யூஸ் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், பென்ட்ரைவ், மொபைல் சார்ஜிங், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். USB 2.0 விட 10x ஃபாஸ்ட்டாக இது இருக்கும். DVI, டிஜிட்டல் விஷுவல் இன்டர்ஃபேஸ். இதோட யூஸ் மானிட்டரை கனெக்ட் பண்ண. டிஜிட்டல் வீடியோ குவாலிட்டி பெட்டர் தென் VGA. அடுத்து HDMI போர்ட், ஃபுல் ஃபார்ம் ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். இதோட யூஸ் மானிட்டர், டிவி, ப்ரொஜெக்டர்லாம் கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். வீடியோ ப்ளஸ் ஆடியோ ரெண்டுமே ஒரே கேபிளில் வரும். அடுத்து LAN ஈதர்நெட் போர்ட், லோக்கல் ஏரியா நெட்வொர்க் போர்ட். யூஸ் இன்டர்நெட் கேபிளை கனெக்ட் பண்ணவும், ரவுட்டரை கனெக்ட் பண்ணவும் யூஸ் பண்ணுவோம். இது வயர்டு இன்டர்னல் கனெக்ஷனுக்காண்டி இந்த போர்ட்டை யூஸ் பண்ணுறோம். அடுத்து USB Type-C போர்ட், அதாவது யூனிவர்சல் சீரியல் பஸ் Type-C. யூஸ் மொபைல் கனெக்ட் பண்ணுறது, ஃபாஸ்ட் சார்ஜிங், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், மாடர்ன் டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஆடியோ போர்ட், ஆடியோ இன்புட் அவுட்புட் போர்ட். இது ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா ஆடியோ இன்புட் பண்ணுறோம். க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன் காண்டி யூஸ் பண்ணுற போர்ட்டு. பிங்க் கலரில் இருந்துச்சுன்னா அந்த போர்ட்டு மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுற போர்ட். CPU சாக்கெட் அப்படின்னா மதர் போர்டில் CPU ப்ராசஸரை ஃபிக்ஸ் பண்ணுற இடம் தான் CPU சாக்கெட். CPU சாக்கெட் யூஸ் பண்ணி தான் ப்ராசஸரை இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் மீன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். CPU மதர் போர்டுக்கு கனெக்ட் ஆகும். அப்புறம் பவர் ப்ளஸ் டேட்டா கம்யூனிகேஷன் நடக்கும். CPU இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாது. CPU சாக்கெட் எப்படி இருக்குன்னா, மதர் போர்ட் மிடில் ஏரியாவில் தான் இருக்கும். ஸ்மால் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். நிறைய டைனி பின்ஸ் அண்ட் ஹோல்ஸ்லாம் இருக்கும். மேலே லாக் லீவர் இருக்கும். CPUவில் இன்சர்ட் பண்ணிவிட்டு லீவரை லாக் பண்ணுவோம். ரேம் ஸ்லாட், ரேண்டம் அக்சஸ் மெமரி நமக்கு தெரியும். மதர் போர்டில் ரேம் மெமரியை இன்ஸ்டால் பண்ணுற பிளேஸ் தான் ரேம் ஸ்லாட். ரேம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் டெம்பரவரி மெமரிலாம் ஒர்க் ஆகும். ப்ரோக்ராம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆக யூஸ் ஆகுது. ரேம் இல்லைன்னா PC ஆனாலும் ஒர்க்கு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். PCIe X16 ஸ்லாட், அதாவது மதர் போர்டில் கிராஃபிக்கல் கார்டை இன்ஸ்டால் பண்ணுற ஸ்லாட்டு தான் PCIe X16 ஸ்லாட். PCIe ஃபுல் ஃபார்ம் பெரிபரல் காம்போனன்ட் இன்டர்கனெக்ட் எக்ஸ்பிரஸ். இதை ஹை ஸ்பீட் எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்டுன்னு சொல்லலாம். அடுத்து PCIe X1 ஸ்லாட், மதர் போர்டில் ஸ்மால் எக்ஸ்பேன்ஷன் கார்டை இன்ஸ்டால் பண்ணுற ஸ்லாட்டு தான் PCIe X1 ஸ்லாட்.
ஸ்மால் ஹார்ட்வேர் டிவைஸை கனெக்ட் பண்ணுற ஸ்லாட் தான் வந்து இந்த ஸ்லாட்டு. இதில் இன்ஸ்டால் பண்ணுற டிவைஸ் என்னென்னு பார்த்தோன்னா நெட்வொர்க் கார்டு, சவுண்ட் கார்டு, வைஃபை கார்டு, கேப்சர் கார்டு, யூஎஸ்பி எக்ஸ்பான்ஷன் கார்டு. ஸ்மால் டிவைஸ்க்கெல்லாம் பர்ஃபெக்டான ஸ்லாட் தான் இது. M.2 ஸ்லாட் இது வந்து எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணுற ஸ்லாட். ஹை ஸ்பீட் ஸ்டோரேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணுற ஸ்பேஸ் தான் M.2 ஸ்லாட்டு. அடுத்து சாட்டா போர்ட், ஸ்டோரேஜ் கனெக்ஷன் பண்ணுற போர்ட்டு. மதர் போர்டில் ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற போர்ட்டு தான் சாட்டா போர்ட். அதாவது HDD SSD கனெக்ட் பண்ணுற போர்ட்டு தான் சாட்டா போர்ட். சாட்டாவுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து சீரியல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அட்டாச்மெண்ட். அடுத்து பவர் கனெக்டர். SMPS பவர் சப்ளைலேருந்து மதர் போர்டுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்குற கனெக்ஷன் தான் பவர் கனெக்டர். இது சிம்பிளாக சொல்லணும்னா கம்ப்யூட்டருக்கு கரண்ட் வரும் மெயின் கனெக்ஷன், அதுதான் வந்து பவர் கனெக்டர். இந்த பவர் கனெக்டர் தான் மதர் போர்ட் பவரை ரிசீவ் பண்ணும், CPU ஒர்க் ஆகும். CPU பவர் கனெக்டர் அப்படின்னா SMPS பவர் சப்ளை யூனிட்டில் இருந்து மதர் போர்டுக்கு CPUக்கும் பவர் சப்ளை பண்ணுற கேபிள் தான் CPU பவர் சப்ளை கனெக்டர். ஓகேயா? CPU ஒர்க் பண்ண கண்டினியூஸாக பவர் சப்ளை வேணும். அதனால தான் SMPSலேருந்து டைரெக்டாக மதர் போர்டுக்கு CPU சாக்கெட்டுக்கும் சப்ளை பண்ணும். இந்த கனெக்ஷன் இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆகாது. ஓகேயா? சிம்பிளாக சொல்கிறேன். CPU பவர் கனெக்டர்னால் ஒன்றும் இல்லை, CPUவுக்கு பவர் கொடுக்குற SMPS கேபிள் கனெக்ஷன். ஓகேயா? ஃப்ரண்ட் பேனல் ஹெடர். ஃப்ரண்ட் பேனல் ஹெடர் வந்து மதர் போர்டில் இருக்க ஸ்மால் பின் செட். ஓகே, இது வந்து என்ன பண்ணுதுன்னா CPU கேபினட் ஃப்ரண்ட் சைட் பட்டன் அண்ட் லைட்டில் வந்து மதர் போர்டோட கனெக்ட் பண்ண யூஸ் ஆகுது. ஃப்ரண்ட் பேனல் ஹெடர்னால் ஒன்றும் இல்லை, CPU கேபினெட் இருக்கும்ல, அது ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோன்னா ஒரு பட்டனு ப்ளஸ் லைட்டெல்லாம் இருக்கும். மதர் போர்டுக்கும் கனெக்ட் பண்ணுற பிளேஸ் தான் வந்து இந்த ஃப்ரண்ட் பேனல் ஹெடர். USB ஹெடர், மதர் போர்டில் இருக்க கனெக்டர் பின். இது CPU கேபினட் ஃப்ரண்ட் சைடில் USB போட்டால் மதர் போர்டோட கனெக்ட் பண்ண யூஸ் ஆகும். ஆடியோ ஹெடர்னால் ஃப்ரண்ட் ஹெட்ஃபோன் மைக் போர்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மதர் போர்டுக்கும் கனெக்ட் பண்ணுற பின் செட்டு தான் வந்து ஆடியோ ஹெடர். ஃபேன் ஹெடர்னால் கம்ப்யூட்டர் கூலிங் ஃபேனுக்கும் பவர் ப்ளஸ் கண்ட்ரோல் கொடுக்குற மதர் போர்ட் கனெக்டர் தான் வந்து ஃபேன் ஹெடர். CPUவில் இருக்க இன்டர்னல் ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாம் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து CPU ப்ராசஸர். அப்படின்னா CPU அதான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இது வந்து கம்ப்யூட்டரோட பிரெயின். கம்ப்யூட்டர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறது இந்த CPU தான். இது ஒரு மெயின் காம்போனண்ட். ரேண்டம் அக்சஸ் மெமரினா கம்ப்யூட்டரோட டெம்பரவரி மெமரி. கம்ப்யூட்டர் கரண்ட்டாக ரன் ஆகுற ப்ரோக்ராமை டேட்டா டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகுற பிளேஸ் தான் இந்த RAM. SSDனா சாலிட் ஸ்டேட் டிரைவ். இது வந்து கம்ப்யூட்டரோட ஃபாஸ்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே சேவ் ஆகுற பிளேஸ் தான் இந்த SSD. ஹார்ட் டிஸ்க் டிரைவ், அது கம்ப்யூட்டரோட பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோ, சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்தையும் இதில் சேவ் ஆகும். SMPS அப்படின்னா ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை. கம்ப்யூட்டரோட எலக்ட்ரிக் பவரை வந்து சப்ளை கொடுக்குற டிவைஸ். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து கூலிங் ஃபேன். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஹீட் ஆகாமல் கூலாக வச்சுக்கிறது தான் இந்த கூலிங் ஃபேனுடைய ஒர்க்கு. GPU அதாவது கிராஃபிக் கார்டு ஃபோட்டோ. கம்ப்யூட்டரோட விஷுவல் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் இந்த ஹார்ட்வேர். கேமிங், வீடியோ எடிட், அனிமேஷன், 3D ஒர்க்ஸு ஸ்மூத்தாக ரன் ஆக இது வந்து யூஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நெட்வொர்க் கார்டு. அது வந்து NIC லேன் கார்டு. நெட்வொர்க் கார்டு கம்ப்யூட்டர் இன்டர்நெட் நெட்வொர்க்குக்கும் கனெக்ட் பண்ணுற ஹார்ட்வேர். லேன்ங்கிறது வந்து லேன் கேபிள் அல்லது வைஃபை மூலியமாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் நடக்க வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இனி வர போகிற வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள்.